இந்தியன் படம் வந்து ரஜினி சார் பண்ண வேண்டிய படம். ஆமாம் ஆமாம். சரிங்களா? கதையெல்லாம் சங்கர் சொல்லிட்டாங்க. இதில் வந்து இந்த இந்தியன் கதைக்கு கொண்டு போனது சங்கர். நானும் சங்கர் ரொம்ப க்ளோஸாக இருந்த பீரியடு. ஜென்டில்மேன் ஹிட் கொடுத்துட்டாங்க. அப்போது ரஜினிக்கு ஒரு கதை சங்கர் வச்சுருக்காரு. இப்போ சங்கர் சார் என்னை கூப்பிட்டு, வெங்கடேஷ் ரஜினி சாருக்கு ஒரு கதை சொல்லணும், கதை ரெடியாக இருக்குது, பேசுவோன்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன சார் நீங்கள் தான் ஜென்டில்மேன் கொடுத்துட்டீங்க, நீங்கள் பேச ரஜினி சார் கூப்பிட போகிறான்னு. இல்லை வேண்டாம், நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ரஜினி சாருக்கு, அப்போது உங்கள் மூலம் போய் தகவல் போய்ட்டு உடனே போகலான்றாரு. அப்புறம் அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஜெயராம் சாரை வச்சு அதை வச்சு மீட்டிங்கில் ஏற்ப பண்ணி ரஜினி சாரை மீட் பண்ணியாது. இந்தியன் கதை சொல்லியாச்சு. பட் இந்தியன் அந்த முறை பண்ணல, அது வேறு கதை, அப்புறம் நம்ம பேசிக்கலாம். பட் இந்தியன் ரஜினி பண்ண வேண்டிய படம். அது தவிர்த்து அடுத்து முதல்வனும் அவர் ரஜினி சார் பண்ண வேண்டிய படம். ஸோ நீங்கள் இந்தியனை தான் மிஸ் பண்ணீங்க சார். முதல்வன் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன், அது நீங்கள் பண்ணும்போது அந்த கதையை ரஜினி சார் பிடிச்சிருக்கு. இந்தியன் படத்தில் வந்து இந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சதாக இருக்கு. முதல்வன் அந்த கதையை கேட்டோன்னா படம் அது கதை அருமையான கதையாக இருக்குது. ஆனால் சிஎம் வர்றது தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு அடுத்த படம் பண்ணுவோன்ட்டார். ஸோ சங்கர் காம்போவில் இடிக்குது, மிஸ் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவோன்றாங்க. அந்த படம் தான் 2007 கிட்டத்தட்ட வந்தது, சிவாஜி கதை.